நடன போட்டி வச்சு அவங்க சூப்பர். அது மாதிரி Hi, hello everyone, welcome to this vlog. This vlog is all about a weekend in our life. இங்கே லண்டனில் பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து ஒரு லாங் வீக்கெண்ட், சாட்டர்டே சண்டே மண்டே அப்படின்னு 3 days நம்மளுக்கு லீவு. அதே மாதிரி டெம்ப்ரேச்சரும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் டெம்ப்ரேச்சர் போயிருக்கு. 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்கு. இதுதான் இத்தனை வருஷத்தில் வந்துட்டு இதுதான் ஹையஸ்ட் ரெக்கார்டட் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வெயில், செம்ம வெயில், அப்படியே தகன்னு எரியுதுடி மாலா அப்படின்ற மொமெண்ட் மாதிரி தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. லண்டனர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாருமே கோஸ்டல் ஏரியாஸ்க்கும் பீச் ஏரியாஸ்க்கும் படையெடுத்து கிளம்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் இன்றைக்கி ஒரு பீச் ஏரியாவுக்கு கிளம்பியிருக்கோம். We are into the beach. இங்கே பார்த்தீங்களா, இங்கே லண்டனில் நமக்கு பல பீச் வந்து பெபிள் பீச்சாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து நமக்கு சாண்ட் பீச் இருக்குது. இந்த லிட்டில் ஹாம்ப்டனில் நமக்கு சாண்ட் பீச் இருக்குது. I set to thinking I could make something of me, playing every game except the lottery, serving everybody else and told myself I'm free. Misery is a show me state of bad company. சூப்பர், வாங்க வாங்க. Down to size. You came along and lifted me up. The going got tough, but இங்க வர சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கோம். இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். சூப்பராக இருந்துச்சு, பாப்பா நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த பீச் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா லிட்டில் ஹாம்ப்டன் ஈஸ்ட் பீச். நாங்கள் ஃபஸ்ட்டு வெஸ்ட் பீச்சுக்கு போனோம். அங்கே கார் பார்க்கிங் கூட இடம் இல்லை, அதனால இங்கே வந்தோம். இங்கே சூப்பராக இருக்குது. இங்கே பெபிளும் இருக்குது, சாண்ட் பீச்சும் இருக்குது. இப்போ எங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு கிளம்பியாச்சு, 7 Sisters. டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 4:30 ஆச்சு. நாங்கள் இப்போ தான் கிளம்புறோம். ஸோ இந்த லிட்டில் ஹாம்ப்டன்லேருந்து அந்த 7 Sistersக்கு வந்து 1.5 hours ட்ராவல். அந்த போகிற வழி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. பியூட்டிஃபுல் வியூ, எல்லாமே அப்படியே வால்பேப்பர் பிக்சர்ஸ் மாதிரி செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக லண்டனில் ரோட் ட்ரிப்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நமக்கு அந்த போகிற பாத் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு 4 ட்ரெயின் இருக்குதுல்ல, இதில் நடக்கணும். பாப்பா வச்சு பண்ணுறதுக்கு பக்கி இங்கே பாருங்க, இதுக்கு தான் பக்கி இருக்குமா, எதுவுமே பக்கி இல்லை. நம்ம ஸ்பெக்டாகுலர் வியூலாம் பார்க்க முடியாதா? அதெல்லாம் பார்க்க முடியாது. இங்கேருந்து போய் கீழே போய் நின்று இங்கே இருந்து பார்க்க முடியாது.
இதில் 4 ட்ரையல்ஸ் இருக்குது. நாங்கள் இதில் ஃபஸ்ட்டு பாத்வே தான் சூஸ் பண்ணோம். அதுதான் வந்து பகி அக்சஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு ரோட் பாத்வே மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம பக்கியை வச்சுட்டு ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாம். அதுவே வந்து 30 மினிட்ஸ் வாக்காம். இது ஒரு பெஸ்ட்டு ஹைக்கிங் ஸ்பாட். கண்டிப்பாக வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஷூஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இதில் நடக்கிறது ரொம்பவே கஷ்டம். நடக்கணும். நாங்கள் ஃபஸ்ட் பார்த்து எடுத்தோம். ஏன்னா அதுதான் ஈஸி. 30 மினிட்ஸ் வாக்காம். செம்மையா சன் கொளுத்துது. இங்கே வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இங்கே வீடியோவில் கிளாரிட்டியாக இருக்கான்னு தெரியல. அப்படியே செம்ம சீனிக் வியூவாக இருந்தது இந்த 7 சிஸ்டர்ஸ். இதே நம்ம இன்னும் அந்த டாப் கிளிஃபில் போய் பார்த்துருந்தோம்னா இன்னும் வியூ சூப்பராக இருந்திருக்கும். எங்களால் இந்த டைம் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஆல்ரெடி பீச்லேயே எல்லா எனர்ஜியும் ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு. இங்கே சன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அப்படி கொளுத்துது. இப்போ மணி பார்த்திங்கன்னா வந்து 7 ஆகுது. ஆனால் அப்படி வெயில் கொளுத்துச்சு. டோட்டலாக எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு அந்த வெயிலில் நடந்து வந்தது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்து ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். 1 டே கண்டிப்பாக எடுக்கும். 7 சிஸ்டர்ஸ்க்குன்னு டெடிக்கேட்டடாக வாங்க. 18 in the summer, man, it feels like yesterday, when she was looking out that window on the bus to 2nd grade, the first step she'd ever. டைம் பார்த்திங்கன்னா 8 ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்ப ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக 7 சிஸ்டர்ஸில் ஒரு ஹைக் பண்ணுறோம் ஃப்யூச்சரில். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் மார்பிள் ஹில் ஹவுஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தோம். இது ரிச்மண்ட்ன்ற ஏரியாவில் இருக்குது. இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஹிடன் ஜெம் இன் லண்டன். இப்போ வந்து இது ஒரு இங்கிலீஷ் ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குது. ஆல்ரெடி இந்த இங்கிலீஷ் ஹெரிட்டேஜ் மெம்பர்ஷிப் பற்றி நான் வந்து ஸ்டோனேஞ்ச் போன விலாகில் சொல்லியிருப்பேன். ப்ளீஸ் டூ செக் தட் விலாக். இப்போ நமக்கு இந்த மெம்பர்ஷிப் இருக்கிறனால இங்கே நமக்கு கார் பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான். 3 ஹவர்ஸ்க்கு நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மார்பிள் ஹில்க்குமே நமக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ இந்த பிளேஸ்க்குன்னு பர்டிகுலராக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வர்றது வேஸ்ட் தான். பட் நீங்கள் ரிச்மண்டுன்னு வந்தீங்கன்னா நிறையா பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த மார்பிள் ஹில்லை நீங்கள் விசிட் பண்ணலாம். நம்ம எது போகணும்? இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா ஹென்ரிட்டா ஹோவர்ட் அப்படின்ற ஒரு லேடி தான் இதை கட்டியிருக்காங்க. 1724 to 1729 பீரியடில் இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. அது வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படி இங்கே பாருங்க, வெஸ்ட்மின்ஸ்டர் ஷோயிங் த ஓப்பனிங் இன் த பிரிட்ஜ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 297 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த பில்டிங்கை கட்டி. அவ்வளோ அழகாக இதை ரீஸ்டோர் பண்ணி அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த மார்பிள் ஹில் பக்கத்துலேயே நமக்கு கெஃபே ஷாப்பும் இருக்குது, சொவனியர் ஷாப்பும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸை உங்கள் ரிச்மண்ட் ஐட்னரியில் சேர்த்துக்கலாம். மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் லண்டன். அப்படியே இந்த மார்பிள் ஹில் டூர் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பார்க் இருந்துச்சு. நிறையா ஆக்டிவிட்டீஸ் கூட அங்கே பண்ணாங்க. சைக்கிளிங் இருந்தது, அப்புறம் பேடல் போர்டிங் கூட பண்ணாங்க. இந்த சம்மருக்கு பர்ஃபெக்டான ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக இந்த இடம் இருந்தது. I don't know if I can find my way out.
been knocked out in this torsion, and everything is grown up tight. There's no room to breathe, and nobody is watching at night. இங்கே லண்டனில் பார்த்திங்கன்னா சம்மர் வந்துட்டாலே போதும் எல்லோரும் வீட்டில் பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு வந்து இங்கே பார்க்கில் இந்த மாதிரி டென்ட் போட்டோ இல்லை மேட் விரிச்சோ வந்து உட்காந்துருவாங்க. நல்லா நேச்சரை ரசிச்சுட்டு நல்லா சன்பாத் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருவாங்க. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு. ஸோ இந்த ஸ்பாட்டை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் பக்காவாக வீட்டில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாப்பா கூட நல்லா விளையாடிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். To shake me out again. I don't know if I can find my way out. In this torsion. ஸ்ட்ராபெரி தானா? பனானா எடுத்துட்டேன். லாங் வீக்கெண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் முடிஞ்சது. நல்லா 2 நாள் ஊர் சுற்றியாச்சு. பீச்சு பார்க்குன்னு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பேக் டு ரொட்டீன். நமக்கு பேக் டு ரொட்டீன்னாலே க்ரோசரி ஷாப்பிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்து ஆல்டி சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். Or have we both moved on to different names? Take me back to the start. ஐஸ்கிரீமே இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு ஐஸ்கிரீம் செக்ஷன் போனால் எம்டி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே கொஞ்சோண்டு தான் ஐஸ்கிரீம் இருக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இருக்கிற ஐஸ்கிரீமில் பிடிச்ச ஃப்ளேவரை எடுத்துகிட்டு பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அந்த சாக்கோபார் A few minutes later. இப்போ தான் நான் வாங்கிட்டு வரணும். அதுக்குள்ள கூலாக நீ கூலாயிடுச்சு. இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீமே ஒழுகிடுச்சு. அம்மா ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுக்கலாம். ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிடலாமோ, கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். டூவா என்னை விட ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் என் பொண்ணு ஆர்வமாக இருக்கா. ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீஸ் ஆகிற டைமில் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் நல்லா இருக்குன்னு நான்ஸ்டாப்பாக லாண்ட்ரி ஒர்க் தான் ஓடிட்டு இருக்குது. இருக்கிற துணி பெட்ஷீட்டு எல்லாத்தையுமே வாஷிங் மிஷினில் போட்டு ஓட்டி எடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நிறையா துணி மடிக்க வேண்டிய வேலை இருக்குது நமக்கு. வெயில் வேற பயங்கரமாக கொளுத்துது. கொளுத்துற வெயிலுக்கு என்லெஸ் லாண்ட்ரி வீட்டில் ஓடிட்டு இருக்கு. Reaching out, I'm reaching in. The water is rising over me. The water is rising. It's coming. இந்த அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் குளுன்னு ஜூஸ் குடிப்பாங்கன்னா பேர். ஆனால் எங்கள் வீட்டில் சுட டீ குடிக்கலன்னா அவங்களோட டீ வந்து நகராது. I don't know if I can find my way out.
up down in this ocean, and everything is growing up tight. There's no reason. நானும் என் மகளும் பீஸ்ஃபுல்லாக எங்களோட ஐஸ்கிரீமை பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு சின்னதாக கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு குக் வித் கோமாளி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் க்ளாத்ஸ் எல்லாம் மடித்து வைக்கணும், அந்த வேலையெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்படி தான் எங்களோட வீக்கெண்ட் போச்சு. Hope you all like this video. Please do give a like, comment and subscribe to our channel. See you all in the next vlog. Until then, with lots of love from Chapters of Our Life. Thank you. Ta-ta. Bye. To shake me out